ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது மாதிரியான ஒரு யூனிக்கான ஒரு இன்ஸ்டாகிராம் போஸ்ட் நீங்கள் ஓனாக எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இந்த போஸ்ட் வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து உங்கள் Pixellab ஓப்பன் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ வந்து ஃபர்ஸ்ட் என்ன செய்வீங்கன்னா பேக்ரவுண்ட் கலர் சூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒயிட் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஒயிட் சூஸ் பண்ண பின்னாடி நீங்கள் என்ன செய்வீங்கன்னா இந்த தேர்ட் ஆப்ஷனுக்குள்ள வந்து ஒரு ஷேப் வந்து இன்சர்ட் பண்ணிக்கோங்க. ஸ்கொயர் எடுத்துக்கலாம். அது கலர் வந்து நீங்கள் வந்து எல்லோ கொடுத்துக்கோங்க, இல்லை ஆரஞ்சு கொடுத்துக்கோங்க, உங்கள் இஷ்டம். ஸோ கொஞ்சம் லுக்காக ஒரு மாடர்னான ஒரு இன்ஸ்டாகிராம் போஸ்ட் இமேஜ் வச்சு க்ரியேட் பண்ணணும்னா இது மாதிரி ட்ரை பண்ணலாம். நீங்கள் ஃபர்ஸ்ட் அந்த பிஎன்ஜியை நீங்கள் உங்களை மேக் பண்ணிக்கோங்க. அப்போ ரொம்பவே பார்க்க ஒரு ஆடில் வர மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ரொம்பவே லுக்காகவும் இருக்கும். ஸோ இந்த எல்லாம் வந்து ஒரு சின்ன ஃப்ரேம் மாதிரி வச்சுக்கிறேன். அதாவது நம்மளை வந்து அதில் வந்து நம்ம ப்ளேஸ் பண்ணணும் நம்மளோட இமேஜை. ஸோ அது மாதிரி ஒரு ஃப்ரேம் மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்ததாக வந்து இன்னொரு இன்னொரு ஷேப் ஆட் பண்ணுறேன். திரும்ப இதில் அதை காப்பி கூட பண்ணிக்கலாம். ஸோ பண்ணிவிட்டு எடிட் கலர்ஸ்குள்ளே போய்ட்டு எனேபிள் பண்ணிவிட்டு அதோட கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்போ பேக்கில் ஒரு கலர் கொடுக்க போகிறேன், பிளாக் கலர். ஸோ கொடுத்துட்டு ரீசைஸ் பண்ணி இப்படி கீழே வந்து அந்த எல்லோவுக்கு கீழே வந்து பேக்ரவுண்டாக நான் வந்து ப்ளேஸ் பண்ணுறேன். ஃபுல்லாக ரீசைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து சென்ட் பேக் அப்படிங்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி சென்ட் பேக் பண்ணிக்கோங்க. அந்த டூப்ளிகேட் பண்ணி மேலே ஒரு பார்டர் வந்து கீழே பிளாக் கொடுத்துருக்கேன். ஸோ சேம் பார்டர் வந்து நான் மேலே ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ப்ளேஸ் பண்ணிட்டு லேயர் ஆப்ஷன் மேலே இருக்கிற அதை கிளிக் பண்ணி நீங்கள் இது மாதிரி மூவ் பண்ணி அந்த எல்லோ மேலே கொண்டு வந்துருக்கலாம். அண்ட் இது மூணையும் சேர்த்து நீங்கள் வந்து ஒரு மெர்ச் பண்ணிக்கலாம். அப்போ தான் கொஞ்சம் மூவ் ஆகாமல் இருக்கும். ஸோ அது நான் ஆப்ஷன் சொல்லி கொடுக்குறேன் பின்னாடி. ஸோ இப்போ இதெல்லாம் பண்ணியாச்சு. ஸோ திரும்ப ஷேப்ஸ் இன்சர்ட் பண்ணுறேன். இப்போ வந்து ஒரு ட்ரையாங்கிள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை யூஸ் பண்ணிவிட்டு இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து ஒரு கீழே எல்லோ ஒயிட் கொடுத்துருவேன் பார்டர் மாதிரி. ஸோ அதை வந்து காப்பி பண்ணி மேலேயும் வந்து ஒரு ஷேப் கொடுக்குறேன். அண்ட் அதுக்கு வந்து நான் பிளாக் கலர் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ப்ளேஸ் பண்ணி பார்ப்போம். ப்ளேஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து அதுக்கான கலர் சூஸ் பண்ணிக்கலாம். நான் எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து பிளாக் கலர் எனேபிள் பண்ணி பிளாக் கலர் சூஸ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ ரொட்டேட் பண்ணி பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு சின்ன பார்டர் மாதிரி நான் வந்து ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ கீழேயும் அதே மாதிரி ப்ரொவைட் பண்ணுறேன், மேலேயும் அந்த இதுக்கு வந்து ஒரு பார்டர். ஸோ ஒரு மாடர்னான லுக் வரும்ல. ஸோ அதுக்காக நான் வந்து இது மாதிரி ப்ளேஸ் பண்ணுறேன் சின்ன சின்ன பார்ட்டிக்கலாக. ஸோ இது ப்ளேஸ் பண்ண பின்னாடி திரும்ப ஒரு ஷேப் இன்சர்ட் பண்ணுறேன். இப்போ வந்து நம்மளோட நேமோ இல்லைனா ஒரு சின்ன டைட்டிலோ கொடுக்கணும்ல. ஸோ அதுக்காக ஒரு சின்ன நேம் மாதிரி ஒரு சின்ன பாக்ஸ் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இதுக்கு வந்து கிரே கலர் ரொம்ப லைட் கலர் யூஸ் பண்ணுங்கள், நீங்கள் பார்க்க ரொம்பவே லுக்காக இருக்கும். ஸோ எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்து டெக்ஸ்ட் இன்சர்ட் பண்ணணும், உங்களோட இமேஜ் இன்சர்ட் பண்ணணும். ஸோ நீங்கள் பிஎன்ஜியாக வந்து ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணிக்கோங்க. பிக்சார்ட் ஏதோ யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ணிக்கோங்க. பிஎன்ஜி மேக்கர் மாதிரி யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ணிட்டு உங்களோட இமேஜ் இதில் இன்சர்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணுங்கள். ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிங்க. இப்போ இந்த பார்டருக்குள்ளே பார்த்தீங்கன்னா என்னோடய பிஎன்ஜி பாதி போயிடும், பார்க்க ரொம்பவே லுக்காக 3Dயாக தெரியும். ஸோ இது மாதிரி லேயர் கிளிக் பண்ணி நான் மூவ் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ட்ரையாங்கிள் எனக்கு மேலே இருக்குது. அந்த நேம் வந்து எனக்கு பின்னாடி போகிற மாதிரி கொஞ்சம் பார்க்க லுக்காக 3Dயில் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பேக்கில் என்னோடய இமேஜ் பேக்கில் தான் அந்த எழுத்து வந்து வரும். ஸோ இப்போ டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்னோடய நேம் வந்து நான் டைப் பண்ணிக்கிறேன். இதை வச்சு நீங்கள் ஏதோ ப்ராடக்ட் ஆட் அது மாதிரி கூட நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். உங்கள் யூடியூப் சேனலுக்கு ஒரு இன்ட்ரோ அது மாதிரி கூட நீங்கள் இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணுறீங்க, இல்லை உங்களோட யூடியூப் கம்யூனிட்டி டேப்பில் போஸ்ட் பண்ணிங்கலாம் பண்ணலாம். ஸோ இப்போ நான் வந்து இதுக்கான இது வந்து பிளாக் அவுட் மிட்நைட் அப்படிங்கிறத ஒரு ஃபாண்ட் யூஸ் பண்ணுறேன். ஃபாண்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி அதை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அண்டு இதுக்கு வந்து கலர் சூஸ் பண்ணலாம். கலர் வந்து பிளாக் கொடுங்க. பிளாக் அண்ட் ஒயிட்டில் எப்பவுமே யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு பார்க்க ரொம்பவே லுக்காகவும் மாடர்னாகவும் இருக்கும். ஸோ நான் வந்து பிளாக் யூஸ் பண்ணுறேன். இது ஒயிட் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ நான் வந்து பிளாக் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ நிறைய கலர்ஸ் இருக்குது, எனக்கு பிளாக் சூட் ஆகும் அப்படிங்கிறதுனால பிளாக் யூஸ் பண்ணுறேன். ஸோ அடுத்தது அது உங்களோட பேக்ரவுண்ட் இமேஜ் பொறுத்து. இப்போ நான் கிரே கொடுத்தனால பிளாக் கொடுக்குறேன். நீங்கள் வந்து என்ன சூஸ் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து. அண்ட் இந்த திரும்ப அந்த டெக்ஸ்ட் இன்னொன்று காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ இதோட ஃபாண்ட் வந்து இப்போ சேஞ்ச் பண்ண போகிறேன். அண்டு இப்போ வந்து ஒரு சின்ன பி யூனிக் அது மாதிரி ஒரு சின்ன டைட்டில் கொடுக்குறேன். இது மாதிரி நம்ம யூனிக்காக இருக்கணும், அது மாதிரி உங்கள் இஷ்டம். நீங்கள் என்ன கோட்ஸ் வேணால் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து நான் ஃபாண்ட் ஸ்டைல் சேஞ்ச் பண்ண போகிறேன். இந்த எல்லோவில் கொஞ்சம் மிக்ஸ் ஆகி வர மாதிரி நான் வந்து உங்களுக்கு க்ரியேட் பண்ண போகிறேன். அப்போ தான் ரொம்பவே லுக்காகவும் மாடர்னாகவும் இருக்கும். ஸோ இப்போ ஃபாண்ட் ஆப்ஷனுக்குள்ளே போய்க்கிறேன். அண்ட் போயிட்டு மிட்நைட் அது கொடுத்தோம்ல. ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா பிளாக் அவுட் 2am அப்படின்னு இருக்கும். அதை யூஸ் பண்ணுங்கள், ரொம்பவே லுக்காக இருக்கும் அண்ட் மாடர்னாகவும் இருக்கும். ஸோ இப்போ வந்து அதை கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபைனலாக ஒரு சின்ன டச் மட்டும் இல்லை கொடுக்கலாம். ஒரு ஒயிட் கலர் இமேஜ் எடுத்துக்கிறேன். ஸோ அதில் வந்து அந்த ஷேப் சேஞ்ச் பண்ணுறேன். இந்த எக்ஸ்மார்க் ஷேப் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஜஸ்ட் அதை நீங்கள் வந்து ரொட்டேட் பண்ணலாம். இது மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கோங்க. ஸோ இது மாதிரி ரொட்டேட் பண்ணிட்டு இதை ஒரு சின்ன பார்டர் மாதிரி கீழே அது நீங்கள் எப்படி க்ரியேட்டிவாக வைக்கணுமோ வச்சுக்கோங்க. ஸோ இது ஜஸ்ட் ஒரு ஐடியா தான். நீங்கள் இதை யூஸ் பண்ணி நீங்கள் ஓனாக சூப்பராக க்ரியேட் பண்ணலாமான்னா. ஸோ கீழே இது மாதிரி பார்டர் மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். இப்போ மேலே இருக்கிறத டேப் பண்ணி சேவ் இமேஜ் ஆர் சேவ் ப்ராஜெக்ட் கூட கொடுத்துக்கலாம். ப்ராஜெக்ட் கொடுத்தீங்கன்னா திரும்ப நீங்கள் இதில் எடிட் பண்ண முடியும், எத்தனை போஸ்ட்டுக்கு வேணாம். அண்ட் சேவ் இமேஜும் கொடுத்துக்கலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.